ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்களுக்கு பல மாவட்டங்களில் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடந்து வருது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களுடைய தேர்ட் டிவிஷன் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் செக் பண்ணும்போதே தெரியும், மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டு வருது. இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்குமே இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட எல்லா கேள்விகளுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து மொத்தம் ஒரு 12 1 மார்க்ஸுக்குனா பப்ளிக் எக்ஸாமில் 7 அல்லது 8 கேள்வி மட்டும்தான் 23 சாப்டர்லையுமே கேட்பாங்க. ரிமைனிங் 4-5 கேள்வி தயவு செய்து நீங்கள் புக்கினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா புக்கினில் தான் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கில் வந்து ஒவ்வொரு வினாக்கள் இப்போ வந்து 10 கொஸ்டின் கொடுத்து 7 2 மார்க் அட்டன் பண்ணணும். அதேமாதிரி 10 4 மார்க்கில் 7 4 மார்க் அட்டன் பண்ணணும். மோஸ்ட்லி 7 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயும் 4 மார்க்லேயுமே புக் பேக் அப்படி நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் கேட்பாங்க. 2 அல்லது 3 கேள்விகள் கண்டிப்பாக வந்து புக்கில் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி 7 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்லாம் கம்பைன் பண்ணி தான் 7 மார்க்கை வந்து கேட்க போகிறாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி வந்து புக் பேக் தான் வரும். அதில் ஒரு பிரான்ச் கொஸ்டின் கண்டிப்பாக புக்கில் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்கள் புக்கை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் வந்து 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு 10th சயின்ஸுக்கு லாட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லெசன் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நியூட்டன்ஸ் 3 லாஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். செகண்ட் லாவை மட்டும் நம்ம எழுதி F=ma அந்த ஈக்குவேஷனை டரைவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் உந்தமாரா கோட்பாடு கேட்குறாங்க. எனர்ஷியா நிலைமம் கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே வருது. அதே மாதிரி லெசன் 2 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் மையோபியா ஹைபர் மெட்ரோபியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. இப்போ 3rd சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பாய்லிஸ் லா, சார்லஸ் லா. அதே மாதிரி லெசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதை தயவுசெய்து அதை மட்டும் படிங்க. அதே மாதிரி யூனிட் 6 எடுத்துக்கிட்டோம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அதை வந்து கம்பேர் பண்ணணும். அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்டருடைய பார்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்துருக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு 10th சயின்ஸில் முழுமையாக செண்டம் எடுப்பதற்குரிய செண்டம் டாஸ்க் வீடியோக்கெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பேங்க் உடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படிங்க. நாளைய தேர்வில் சூப்பராக எழுதுங்க.